கோடை காலங்களில் என்னென்ன விதமான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம், எவற்றை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பது பற்றி மதுரையைச் சேர்ந்த அரசு சித்த மருத்துவர் சுப்பிரமணியன் வழங்கியிருக்கும் ஆலோசனைகளை பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் காலத்தில் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆயில் பாத் ரொம்ப நெசசரி. நம்ம தமிழ்நாட்டுக்கு சிறந்தது எண்ணெய் குளியல். அப்படின்ற போது எண்ணெய் என்னென்னா நல்லெண்ணெய் வச்சு தான் குளிக்கணும். கேரளானா தேங்காய் எண்ணெய் வச்சு குளிக்கிறாங்க, நம்ம நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். சுத்தமாக நம்ம சீயக்காய், இந்த ஆவாரம்பூ இதெல்லாம் வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அந்த காலத்தில் செஞ்சது தான். அதே நம்ம இப்போ இன்றைக்கி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. பழசை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி, அதாவது ஒரு 1 hour நம்ம உடம்புல எண்ணெய் நல்லா ஊற விட்டு தேய்ச்சி குளித்தோம்னா நல்லது. அடுத்து இந்த வெயில் காலத்தில் முக்கியமாக வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், இளநீர், அப்புறம் ஆவாரம்பூ, இந்த மாதிரி ஆவாரம்பூ டீ, இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். அடுத்து ரொம்ப உஷ்ண வீரியம் உள்ளதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வெயிலில் போயிட்டு குளிர்ந்த தண்ணீர், ஃப்ரிட்ஜு வாட்டர் இதெல்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மண்பானை தண்ணீர், அதில் தேத்தாங்குட்டையை ஊற போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. தேற்றாங்குட்டையை கொடுத்து தேற்றூன் மைந்தன்ன்றது பழமொழி. அதனால் தேற்றாங்குட்டையை போட்டு ஊற வச்சோம்னா அதில் உள்ள கசரெல்லாம் வெளியே வந்துடும். நமக்கு ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இட் இஸ் ஏ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ பப்ளிக் இந்த காலகட்டத்தில் மெயினாக நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. இந்த இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி வரது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நாட்டு நெல்லிக்காயை நம்ம ஒன்று உப்பாவோ அல்லது இனிப்பு நாட்டு சக்கரை போட்டு அவிச்சிட்டு அதை காய போட்டு தினம் எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா எச்சி ஊறும். இந்த இளவெயில் காலத்தில் எச்சியே நமக்கு ஊறாது. இந்த காலகட்டத்தில் சாப்பிடும்போது நல்லது. டயபெட்டிக் ஒரு நல்ல ஒரு இது. நவாப்பழம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்து சின்ன வெங்காயம், கம்பங்கூழ் இதெல்லாம் ரொம்ப நல்லது. கம்பங்கூழ் இப்போ நிறைய இடத்துல வச்சு விற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி சாப்பிடணும். அடுத்து ஆவாரம்பூ ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதுதான் சித்த மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஆவிரை, கொன்றை, நாவல், அலைகடல், முத்தக்காசு, மேவிய மருந்தோடு நிறைந்துறாக கொண்டு காவிரி நீர் வற்று கடல் நீரும் மட்டும்தானே. அதாவது டயபெட்டிக் நல்ல மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவாரம்பூ நம்ம தினமும் டீயாக போட்டு சாப்பிட்லாம். அல்லது ஆவாரம்பூவை காய வச்சு டீ அல்லது பால் இதில் ஒன்று போட்டு குடிச்சிட்டு வரலாம்.